நமஸ்காரம். நாளைக்கு சித்ரா பௌர்ணமி. அதுக்கு நம்மளுக்கு முதல்ல சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு சித்திரகுப்த பூஜை உண்டு. மதுரையில அழகர் ஆத்துல இறங்குவர். அதுவும் ஒரு விசேஷம், பெரிய விசேஷம். உலகமே அப்படி பார்க்குற ஒரு வியந்து போற ஒரு விசேஷமாக்கும் சித்ரா பௌர்ணமி, அழகர் ஆத்துல இறங்குறது. சரி, சித்ரா பௌர்ணமிக்கு என்ன விசேஷம்? பௌர்ணமி அப்படின்னு சொன்னா சந்திரன் மனோகாரகன். ஜோசியத்துப்படிதான் நிறைய இதுல பேச வேண்டி வரும். என்னங்கிறத சொல்றேன். சந்திரனை பொறுத்த வரைக்கும் மனோகாரகன். மனோகாரகன்னா மனசு மனசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள். அம்மா, சந்திரன்னாலே அம்மா தான். சூரியன்னா அப்பா. அவ கர்மகாரகன். அவ ரெண்டு பேரும் சம சப்தவமா இருக்கிற நாள். எப்படின்னு பார்த்தேன்னா, மேஷ ராசியில சூரியன் உச்சத்துல இருக்கார். அதே இது துலா ராசியான 7வது வீட்டுல, எல்லா கிரகங்களும் தன்னுடைய 7வது வீட்டில் நீச்சம் பெறும் அப்படிங்கிறது ஜோதிட விதி. அப்படி நீச்சமா இருக்கிற ராசியில, துலா ராசியில சித்திரை நட்சத்திரத்துல வர அன்னைக்கு சித்ரா பௌர்ணமி. கரெக்டா 180 டிகிரிஸ் அந்த மாதிரி இருக்கிற ஒரு சித்ரா பௌர்ணமி. சித்ரா பௌர்ணமியில யாரு விசேஷம்? சித்திரகுப்தன். சித்திரகுப்தன் யாரு? சித்திரகுப்தன் எல்லாரும் சொல்றது நம்மளுடைய பாவ புண்ணிய கணக்குகளை எழுதுபவர். சரி, அவருடைய நம்மளுக்கு எப்பொழுதுமே ஒருத்தருடைய உற்பத்தி எப்படி, அவர் எங்கேருந்து பிறந்தார், யாரு, என்ன, ஏது, அப்படி. சித்திரத்திலேருந்து பிறந்தவர் சித்திரகுப்தர். அது என்ன சித்திரத்திலேருந்து பிறந்தவர்? பார்வதி ஒரு நாளைக்கு ஒரு அழகான ஒரு ஓவியம் தீட்டுறா. அம்பாள் தீட்டிட்டு சிவன் கிட்ட சொல்றா, நீங்க இவர் குஷர் கொடுங்கோ அப்படின்னு. அவர் மூச்சு காத்து ஊதுறார். அவருடைய மூச்சு காத்து பட்ட உடனே அவர் ஒரு அழகிய ஆண்மகனாரார். சித்திரத்திலேருந்து வந்ததுனால, அழகாவும் இருக்கிறதுனால அவருக்கு சித்திரகுப்தன்னு பேரு. இவரை சிவன் என்ன பண்றாருன்னா, இவர்கிட்ட யமதர்மராஜன் அனுப்பிச்சுட்டு, இனிமே இந்த பூமியில வர ஒவ்வொரு உயிரினத்தோடும் வரவு செலவு கணக்க, வரவு செலவுன்னா என்ன, பாவம் புண்ணியம், அந்த கணக்கை எழுதி அவளுடைய ஆன்மா பிரிந்த பிறகு, உடலை விட்டு பிரிந்த பிறகு அவளுடைய கணக்குக்கு ஏத்த மாதிரி அவ எந்த லோகத்துக்கு போகணுமோ அந்த லோகத்துக்கு அனுப்ப வேண்டியவர் சித்திரகுப்தன். ஸோ சித்திரகுப்தனுக்கு பூஜைக்கு என்ன பண்ணுவா அப்படிங்கிற சித்திரகுப்தன் போட்டோஸ் இப்போ உங்களுக்கு கிடைக்கும். ஒருத்தர் உட்கார்ந்துட்டு இருப்பார், ஒரு ஒரு சிம்மாசனம் மாதிரி, பக்கத்துல ஆண் பெண் இந்த 2 சைடு நின்றுட்டு இருப்பா. அந்த மாதிரி இருக்கிற ஒரு படம். இந்த சித்திரகுப்தன் படத்தை வச்சுட்டு அதுக்கு பூ, பழம், வெத்தலை பாக்கு எல்லாமே நைவேத்தியம் பண்ணலாம். இது கூட வைக்க வேண்டியது என்ன? சித்திரகுப்தன்னா என்ன, அவருக்கு எழுதுறது தான் தொழில். அதனால ஒரு நோட்புக்கு, பென்சில், இதை வச்சு பூஜை. இந்த பூஜையை பண்ணி எப்போ பண்ணலாம்? பௌர்ணமி அன்னைக்கு சாயங்காலம். நாளைக்கு சாயங்காலம் பண்ணா காலம்பரை பண்றவாடும் பண்ணிக்கலாம். என்ன காரணம் கேட்டா, இன்னைக்கு சாயங்காலமே பௌர்ணமி வந்துடுறது. ஆனா நம்மளுக்கு சித்திர நட்சத்திரம் எல்லாமா சேர்றது நாளைக்கு தான். அதனால நாளைக்கு தான் பூஜை, 23ஆம் தேதி தான் பூஜை. நோட்புக்கு, பென்சில் வச்சுட்டு இவருக்கு என்ன நைவேத்தியம் பண்ணலாம்? பால் சாதம், அப்புறம் வெண்பொங்கல், சக்கரை பொங்கல், எல்லா கறிகளும் போட்ட ஒரு கூட்டு, இதையெல்லாம் நம்ம பண்ணலாம். பால்ல எருமைப்பால் தான் யூஸ் பண்ணுவா அப்படின்னு சொல்றான். சரி, இப்படி பண்ணும்பொழுது என்ன ஆகும்? நம்மளுடைய அன்னைக்கு ஏதாவது பாவ கணக்கு ஏதாவது இருந்ததுன்னா அன்னைத்து கணக்குல ஒரு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அன்னைத்து கணக்கு நல்லிஃபை ஆகும். அதனால பண்றது சித்திரகுப்த பூஜை. ரொம்ப சிம்பிள் தான், அதிகம்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம ஒரு தேங்காய் பழம், வெத்தலை பாக்கு வச்சு ஒரு நைவேத்தியம், அஷ்டோத்திரம் ஏதாவது பண்ணலாம். சரி, ஜோசியத்துல இவர் வேற எங்க வரார்? கேது பகவான். அவருடைய தெய்வம் யாரு அப்படின்னு கேட்டான்னா 2 பேர், 2-3 பேரை சொல்லலாம். மெயினா சொல்றது அம்பாள்ல சாமுண்டிய சொல்றோம், விநாயகரை சொல்றோம், சித்திரகுப்தனை சொல்றோம். இந்த சித்திரகுப்தனுக்கு கோவில் எங்க இருக்கு? காஞ்சிபுரத்துல தனி கோவில் இருக்கு. இப்போ எதுக்காக இவர் இது பண்ணுவோம் அப்படின்னு கேட்டோம்னா, சிலப்போ சில கண்டங்கள் வரும். அப்புறம் சில பேர் நிறைய விஷயம் பண்ணிட்டே இருப்பா, அதுல ப்ரோக்ரஸே இருக்காது. அப்படியாப்பட்டவாளுக்கு நம்ம சித்திரகுப்தனுக்கு ஜாதகத்தை எழுதி வச்சு கொண்டு போய் வச்சு நமஸ்காரம் பண்ணிட்டு வாங்கோ, ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்கோ அந்த சந்நிதியில அப்படின்னு சொல்ற வழக்கம் உண்டு. அதுக்கப்புறம்
செவ்வாய் தோஷம் நீங்கும். கேத்து இருக்கிறதுனால செவ்வாய் தோஷம் நீங்கும். அதுக்கப்புறம் நவகிரகங்கள்ல கேத்துவால வரக்கூடிய தோஷங்கள், புத்திர தோஷம் மெயினா வர்றது இந்த சித்திரகுப்த பூஜை பண்றதுனால நிறைவேறும். எப்படி அப்படின்னு கேட்டா, அன்னைக்கு சந்திரனுக்கு ஃபுல் பலம். அதனால தாய்மைங்கிற வரம் அந்த பெண்ணுக்கு கிடைக்கிறது. அதுக்கப்புறம் இவர் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல 12ல கேது இருந்து 10 டிகிரிக்குள்ள இருந்தா அவளுக்கு அடுத்த பிறவி கிடையாது அப்படின்னு சொல்றோம். அதனால இவர் மோட்சகாரகன், ஞானகாரகன் சொல்லுவோம். ஏன்னா ராகு பிரம்மாண்டம், எதையும் சின்னதாவே நினைக்க தோணாது. நீங்க ராகு திசையில இருக்கிறவாளை பாருங்க, ஒரு 10 சீக்க குறைஞ்சு அவன் பேச மாட்டான். சீனா வேற இல்லை, கோடிதான், அதை பத்தி தான் பேசுவான். ஆனா கேத்து இருக்கான் பாருங்க, நம்ம வீட்டுல போனா கூட இது பார்த்துட்டு போயிடும். நம்மளுக்கு ரொம்ப ஃப்ரெண்டா இருப்பான். இந்த கேது 7 வருஷம் நடக்கும் பாருங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் மாறி போயிடுவான். அதுக்கப்புறம் சுக்கிரதசைக்கு வரும்போது இந்த 7 வருஷம் இவன் மாறி போயிட்டான் அப்படிங்கிறதுக்காக அந்த ஃப்ரெண்டோ அந்த ரிலேட்டிவோ மறுபடியும் வாக்கிட்ட போய் சொந்தம் கொண்டாடணும்னோ ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும்னு ஆசைப்பட மாட்டான் இல்லையா? அந்த கேது தசை அப்படிங்கிறது உங்களை பிரித்து வைக்கக்கூடிய தசை. அதனாலதான் இப்ப இன்னைக்கு மிதுன ராசிக்கு பலன் சொல்லும் போது 4ஆம் இடத்தை குரு பாக்குறார். அந்த இடத்துல இப்ப கோச்சாரத்துல கேது இருக்கார். அப்போ இந்த சித்திரகுப்த பூஜையை பண்ணும் பொழுது என்ன ஆகும்? குரு பார்வையும் கிடைச்சு இந்த பூஜையும் பண்ணும் பொழுது இவாளை கொஞ்சம் பேர் விலக்கி வச்சிருப்பான். இந்த கேது தசை நடக்கிறவன் விளக்குறது வேற, இவங்க நிலைமை மோசமா இருந்துன்னு வச்சுக்கோங்க, அவ எல்லாம் இவாளை விலக்கி வச்சிருவா. எல்லாம் அட்வைஸ் கொடுப்பா, வேண்டாத அட்வைஸ் எல்லாம் கொடுப்பா. அந்த அட்வைஸ் கொடுக்குற காலம் எல்லாம் இந்த கேதுவோட காலத்துல தான் இருக்கும். ஞானத்தை கொடுப்பார். ஞானம்னா சின்ன குழந்தைகிட்ட கூட ஞானம் வரும். சில பேர் பெரிய குழந்தைகள் கொடுக்குற அட்வைஸ் எல்லாம் கேட்டுட்டோம்னா அப்புறம் அவ்வளவு தலையை சுத்தி உட்காந்துட்டு வேண்டியதுதான். அது கேது தசை பண்ற விஷயம். உங்களை இந்த பிரபஞ்சத்துல இருந்து அப்படியே அவுத்து விட்டுரும், அறுத்து விட்டுரும். அவுத்து கூட விடாது, அறுத்து விட்டுரும். எப்படி அறுத்து விடும்? நம்ம கிட்ட பணம் இல்லாம போயிடும், எவனும் கண்டுக்கவே மாட்டான். இன்னைக்கு நிலைமை அப்படிதான். நான் என்னதான் கரடியா கத்தினாலும், சொந்தம் எல்லாம் முக்கியம் எல்லாம் கரடியா கத்தினாலும் 2 விஷயம்தான் உலகத்துல நிரந்தரமா இப்போ இருக்கு. அதெல்லாம் அந்த விஷயம் முக்கியம் இல்லை, நம்மளுக்கு உறவு தான் முக்கியங்கிற எண்ணம் வரும்போது அந்த உறவு போயிடும். அதை பண்றவர் இந்த கேது பகவான் தான். இருக்கிறவனை இல்லாதவன் ஆக்குறது, இல்லாதவனை இருக்கிறவனாக்கி அவனை போண்டி விடுறது ராகு. இவர் இருக்கிறவனை ஞானத்தை கொடுத்தே தீருவார். உனக்கு யாரும் உன் கூட இருப்பா, யாரும் உன் கூட இருக்க மாட்டா அப்படிங்கிறத இந்த கேது பகவான் தீர்மானம் பண்ணிடுவார். அவர் தான் அதை பண்ணி கொடுப்பார். அப்படிப்பட்ட கேது பகவானுடைய தேவதை யாருன்னு கேட்டா சித்திரகுப்தன் தான். அந்த சித்திரகுப்தனுடைய கேதுவோடைய பிரச்சனைகள்ல இருந்து விடுபடணும்னா சித்திரகுப்தனுடைய பூஜையான சித்ரா பௌர்ணமிக்கு சித்திரகுப்தனோட பூஜையை பண்றது ரொம்ப நல்லது. சரி, சித்திரகுப்தனோட சன்னதி இல்லை அப்படின்னு இருக்கிற ஊர்ல இருக்கும் அப்படின்னா அம்பாளும் சிவனும் இருக்கிற கோவில் தரிசனம் இந்த கேதுவோடைய பிரச்சனைகள்ல இருந்து உங்களுக்கு நிறைய ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி கொடுத்துரும். அப்புறம் இதுல உங்களுக்கு அன்னதானம் பண்றது. அன்னதானம் பண்றதுல இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு தானேப்பா இது நடக்கிறது, பிள்ளையாருக்கு அன்னாபிஷேகம். அன்னாபிஷேகம் நடக்கும். அன்னாபிஷேகம் சொன்னா என்ன? சோறு கண்ட இடம் சொர்க்கம். சோறு கண்ட இடம் சொர்க்கம்னா எல்லாரும் நினைச்சுக்கிறது என்னன்னு கேட்டா, ஒரு இடத்துல நல்ல விதவிதமா சாப்பாடு போடுறா என்ன, அதனால அந்த இடத்துல போய் சொர்க்கமா உட்காந்துருவா. கிடையவே கிடையாது. இந்த சுவாமிக்கு அன்னாபிஷேகம் சில கோவில்ல பண்ணுவா. அந்த கோவில்ல பண்ற அன்னாபிஷேகத்தை பார்க்கறதுனால நம்மளுக்கு சொர்க்கம் கிடைக்கும், அதாவது முக்தி கிடைக்கும். அதுவும் இந்த கேது தசை கேது புத்தி நடக்கிறவா, எஸ்பெஷலி கேது தசை கோச்சாரத்துல கேது எந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்காரு பார்க்கணும். இப்போ கன்னி ராசிக்கு கோச்சாரத்துல கன்னியிலே உட்கார்ந்துட்டு இருக்கார் கேது பகவான். அப்ப என்ன பண்ணுவார்? இந்த லக்னக்காரகன் அந்த ஆள் யாரோ அவனை எல்லாத்துலேருந்து பிரிச்சு விட்டுருவார். எல்லாம் ஒவ்வொருத்தரும் அட்வைஸ் பண்ணி இந்த ஆள் இவங்க அட்வைஸ் எல்லாம் கேட்க வேணாம், ஐயா நான் பேசாம கம்முன்னு இருந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எல்லாத்துலேருந்து ஒதுங்கி போயிடுவார். உங்களுக்கு ஞானத்தை கொடுக்கிறவர்.
அந்த ஞானத்தை கொடுக்கிற கேது பகவான நம்ம வந்து பார்க்கக்கூடிய தெய்வமா வைக்கிறது வந்து சித்திரகுப்தன் த்ரூ தான். ஸோ கேத்துவுடைய தசை நடக்கிறவா, கேத்து புக்தி நடக்கிறவா, கன்னி ராசியில, கன்னி ராசி இப்ப 2வது இடமாவோ 12வது இடமாவோ அந்த மாதிரி மோசமான இடத்துல கேத்து பகவான் இப்போ சஞ்சாரத்துல இருக்கார் அப்படின்னு சொன்னா, அதாவது இப்ப மேஷராசி எடுத்தோம்னா 6ஆம் இடத்துல கேத்து பகவான் இருக்கார். அப்போ அவளுக்கு என்ன ஆகும், உடம்பு சரியில்லாம போகும். இந்த மாதிரி கேசஸ் இருக்கிறவா என்ன, சிம்ம ராசிக்கு 2ஆம் இடத்துல கேத்து, 2ஆம் இடத்துல கேத்து என்ன பண்ணுவார், நல்ல வாக்குபலத்தை கொடுப்பார். ஆனா பார்த்து யோசிச்சு பேசணும். யோசிக்காம பேசுற பேச்சுகள் நல்ல இதை தராது. அதே நேரத்துல துலா ராசிக்கு 12ல கேது பகவான், அப்போ அவர் வந்து தூக்கத்தை கெடுத்துக்குவார். ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய சுய ஜாதகத்துல லக்னத்துக்கோ சந்திரனுக்கோ கேது பகவான் எங்க உட்கார்ந்துட்டு இருக்கார். ஆனா லக்னத்துக்கு தான் மெயினா பார்க்கணும். அந்த மாதிரி இருக்கிறவா இந்த சித்திரகுப்த பூஜையை பண்றது ரொம்ப விசேஷம். குழந்தைகளுக்கு நோட் புக் வாங்கி கொடுக்கலாம், அது பெரிய விஷயம். அதுவும் இப்ப ஸ்கூல் எல்லாம் திறக்க போறது. நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஏதாவது ஏழை குழந்தைக்கு ஒரு ஸ்கூல் புக்ஸுக்கு ஒரு வருஷத்துக்கு இத்தனை ஆகும் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நோட் புக் வாங்கி கொடுக்கலாம். சின்ன பால்வாடியில எல்லாம் குழந்தைகள்லாம் வந்து போற குழந்தைகள் இருக்காங்க, அதெல்லாம் வசதி இருக்காது அந்த குழந்தைகளுக்கெல்லாம். அந்த குழந்தைகளுக்கெல்லாம் நோட் புக் வாங்கி கொடுக்கறது ரொம்ப விசேஷம். நாளைக்கு சாயங்காலம் பூஜை பண்ணலாம், காலம்பரையும் பண்ணலாம். ஏன்னா இன்னைக்கு சாயங்காலத்துல இருந்தே பௌர்ணமி ஆரம்பிச்சுடுறது. விரதம் எப்படி இருக்கிறது, அது ஆஸ் யூஷுவல் தான். எழுந்து குளிச்சு சுவாமிக்கு விளக்கேத்தி சுவாமிக்கு பூ போட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு ஒரு நேவேத்தியம் பண்ணிட்டு இந்த நோட் புக் வாங்கி வச்சிருக்கீங்கன்னா பக்கத்துல ஏதாவது குழந்தைகள் இருக்குன்னா அவளுக்கு கொடுத்து விடலாம். அப்படி இல்லைன்னா எங்கேயாவது தேடி போயாலும் கொடுக்கலாம். நம்ம வந்துட்டு பூஜை எடுத்துட்டு இருக்கிறதுனால ஒரு வாயனம் உண்டு, ஒரு பிரம்மச்சாரியை வர சொல்லணும் மாத்துக்கு வாத்தியார்ட்ட சொல்லி ஒரு பிரம்மச்சாரி வந்துட்டு அவருக்கு வேஷ்டி துண்டு இந்த நோட் புக் பென்சில் என்ன வாங்கியிருக்கோமோ அது எல்லாமே வாயனத்துல. நம்ம பில்டிங்ல வந்து ஒரு 10-12 குட்டிகள் இருக்கா, அதனால அவளுக்கெல்லாம் கொடுக்குற வழக்கம் வச்சுட்டு இருக்கு. முன்னாடி இருந்த ஆத்துல எல்லாம் இல்லை, இப்போ இந்த 2-3 வருஷமா இந்த ஆத்துல இருக்கா, அது அபார்ட்மெண்ட்ஸ் ஆனதுனால அந்த மாதிரி கொடுக்கறது. அந்த மாதிரி கொடுக்க முடியல, எனக்கு வந்து வெளியில ஏதாவது குழந்தைக்கு தான் கொடுக்கணும்னா ஏதாவது ஆசிரம் போங்கோ. என்ன நிறைய குழந்தைகள் இருக்கா, படிப்புக்கு கொடுக்கறத போல ஒரு இது வந்து என்னன்னா நம்ம அடுத்த தலைமுறையை வளர்க்கிறோம். அந்த மாதிரி இருக்கிற புண்ணிய காரியங்களை செய்யலாம். அதே மாதிரி நான் முன்னாடியே சொன்ன மாதிரிதான், மிதுன ராசி இதுல சொன்ன மாதிரிதான் கடன்கள், அந்த மாதிரி கடன்கள் ஏதாவது இருந்ததுன்னா அது தீரும். கேதுனால ஏதாவது தடை, கேதுனாலே தடை தான். அந்த தடை நீங்கணும் அப்படின்னா அந்த பர்டிகுலர் தடை என்னன்னு பார்த்துட்டு அதுக்கு ஏத்த மாதிரி எந்த இடத்துல என்ன போய் பண்ணலாம் அப்படின்னு பார்த்து அதை பண்றது ரொம்ப விசேஷம். இல்லை எனக்கு அது முடியாதுன்னா உங்க ஆத்துலயே வச்சு நான் சொன்ன மாதிரி ஒரு சின்ன பூஜை, ஒரு அஷ்டோத்திரம் முடிச்சுட்டு ஒரு நேவேத்தியம், ஒரு நோட் புக், ஒரு பென்சில் ஏதாவது ஒரு குழந்தைக்கு கொடுக்கறது ரொம்ப விசேஷம். எல்லாரும் நாளைக்கு ட்ரை பண்ணிவிடலாம். காலம்பரையும் பண்ணலாம், ஏன்னா இன்னைக்கு ராத்திரி இருந்தே இருக்கிறதுனால காலம்பரையும் பண்ணலாம், சாயங்காலமும் பண்ணலாம். எல்லாரும் சித்ரா பௌர்ணமிய மதுரையில இருக்கவா அழகரை பார்த்தும் ஆன்லைன்ல டிவியில பார்த்தும் பண்ணிக்கலாம். அதை தவிர நோட் புக் கொடுத்தும் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.